ஹாய் மேம். ஸோ எக்கனாமி எப்படி பக்கா ஈஸியாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ சீரியஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நாமினல் ஜிடிபி வர்சஸ் ரியல் ஜிடிபி. ஸோ நாமினல் ஜிடிபினா ரியல் ஜிடிபினா என்ன? நாமினல் அப்படிங்கிறது சும்மா பேருக்கு நேமுக்கு நாமினலுக்கு, ரியல் அப்படிங்கிறது ரியலாக பார்க்கறது. ஸோ அது எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ கிராஸ் அப்படிங்கிறது டிப்ரிசியேஷனை கன்சிடர் பண்ணாமல் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் 10,000 ரூபீஸஸ்க்கு மேனுஃபேக்சர் ஆகுது அப்படின்னா தட்ஸ் அ ப்ரொடக்ஷன். ஸோ கிராஸ் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 10,000 ரூபா. ஆனால் அந்த ப்ரொடியூசர்ஸ் பண்ணும்போது அந்த 10,000 ரூபாய்க்கு நான் ப்ரொடியூசர்ஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்னானது கம்பெனியோட மெஷின்ஸு மேபி ஒரு 100 ரூபீஸஸ்க்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிப்ரிசியேட் ஆயிடுச்சு. அப்போ நான் அந்த 100 ரூபீஸஸை மைனஸஸ் பண்ணேன் அப்படின்னா 9,900 ரூபீஸஸ் கிடைக்கும். ஸோ 9,900 அப்படிங்கிறது நெட்டு. ஸோ கிராஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் அப்படியே எக்ஸாக்டாக 10,000 மொத்தமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் கன்சிடர் பண்ணோம் இல்லையா? ஸோ கிராஸ் அப்படிங்கிறது மொத்த ப்ரொடக்ஷன் அப்படியே எடுத்துக்கிறது. டொமஸ்டிக் அப்படிங்கிறது நான் என்னோட டொமஸ்டிக் நம்ம உள்ளூருக்குள்ள பவுண்டரிக்குள்ள ப்ரொடியூசர்ஸ் ஆன எல்லா குட்ஸையும் கன்சிடர் பண்ணுவேன். ஃபாரின்ல ப்ரொடியூசர்ஸ் ஆனதை கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபைனல் ப்ராடக்ட்ஸு அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட்ஸில் என்ன இருக்கலாம் அப்படின்னா குட்ஸஸும் இருக்கலாம், சர்வீசஸும் இருக்கலாம். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சொல்லும்போது பிரைமரி செக்டர்னா என்ன, செகண்டரி செக்டர்னா என்ன, டெர்ஷரி செக்டர்னா என்னெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம நாமினல் ஜிடிபி வர்சஸ் ரியல் ஜிடிபி, அந்த ஜிடிபியில் நாமினல் ஜிடிபினா என்ன, ரியல் ஜிடிபினா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டேர்ம்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நிறைய விதமாக நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸஸாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கொஸ்டின் கேட்கும்போது லைட்டாக ட்விஸ்ட்டும் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இட்ஸ் வெரி என்னது ஈஸியான ஒரு கான்செப்ட். ஸோ ஒரு இயரில் சும்மா ஒரு இமேஜினேஷன் இயரில் 2022 ஒரு கண்ட்ரியில் வெறும் 100 bags ஆஃப் ரைஸ் மட்டும் ப்ரொடியூசர்ஸ் ஆகுது. ஸோ ரைஸ் வந்து 100 bag. ஸோ 100 ரூபி ஒரு பேக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ். சும்மா இமேஜினேஷன். ஸோ மொத்தமாக இப்போ அந்த கண்ட்ரியில் ப்ரொடியூசர்ஸ் ஆனது எவ்வளோ? 10,000. ஸோ நாமினல் ஜிடிபி 2022 10,000. ஓகேவா? நெக்ஸ்ட் 2023 100 bags, ஒரு பேக்கோட ரேட்டு 120. இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ண எவ்வளோ? 12,000. ஸோ 2023 நாமினல் ஜிடிபி எவ்வளோ? 12,000. பாருங்க, 2022 ப்ரொடியூசர்ஸ் ஆனது 100 bags, 2023 ப்ரொடியூசர்ஸ் ஆனதும் 100 bags. ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் ஆயிருக்கா? இன்க்ரீசஸ் ஆகலை. ஸோ 2023 இருந்து 2022 இருந்து 2023 கண்ட்ரி மூவ் ஆகும்போது ப்ரொடக்ஷன் எதுவுமே இன்க்ரீசஸ் ஆகலை. தட்ஸ் மீன்ஸ் கண்ட்ரியோட கெப்பாசிட்டி எதுவும் இன்க்ரீசஸ் ஆகலை. ஆனால் நாமினல் ஜிடிபி இன்க்ரீசஸ் ஆயிருக்கு. எதனால இன்க்ரீசஸ் ஆயிருக்கு? ப்ரைஸ் அதிகமானதுனால. ஸோ அப்போ பார்க்கறதுக்கு ஜிடிபி அதிகமான மாதிரி இருக்கு, ஆனால் அது பேருக்கு தான் அதிகமாக இருக்கு. ஏன் அப்படின்னா அது ப்ரைஸ் ரைஸ் ஆனதுனால, வெறும் விலைவாசி அதிகமானதுனால தான் ஜிடிபி இன்க்ரீசஸ் ஆயிருக்கே தவிர ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் ஆனதுனால, அதிகமாக ப்ரொடியூசஸ் ஆனதுனால என்ன ஆகலை? ஜிடிபி இன்க்ரீசஸ் ஆகலை. ஸோ அதனால இது பேர் நாமினல் ஜிடிபி, பேருக்கு தான் இது ஜிடிபி. ஸோ இன் போத் இயர்ஸ் த கண்ட்ரி ப்ரொடியூஸ்ட் 100 bags ஆஃப் ரைஸ் தான். ஸோ பட் இன் 2023 த பிரைஸ் ஆஃப் பேக் இன்க்ரீஸ் டு பார்த்தீங்கன்னா 120. So nominal GDP went up to 12,000 even though production stayed பார்த்தீங்கன்னா அது சேம். ப்ரொடக்ஷன் சேம் தான். ஸோ கண்ட்ரியோட கெப்பாசிட்டி என்ன ஆகலை? இன்க்ரீசஸ் ஆகலை, ஜஸ்ட் ப்ரைஸ் தான் இன்க்ரீசஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால இதுக்கு பேர் நாமினல் ஜிடிபி பேருக்கு. ஸோ த எக்கனாமி டிடன்ட் க்ரோ இன் ரியல் டேர்ம்ஸ். எக்கனாமி க்ரோ ஆகலை. ஏன்னா எக்கனாமி பார்த்தீங்கன்னா 100 bag ப்ரொடியூசர்ஸ் பண்ண எக்கனாமி மறுபடியும் 100 bag தான் ப்ரொடியூசர்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ மிஷின்ஸோ கெப்பாசிட்டியோ எம்ப்ளாய்மெண்ட்டோ எதுவுமே என்ன ஆயிருக்காது? இன்க்ரீசஸ் ஆயிருக்காது. ஒன்லி வந்து என்ன அப்படின்னா 10,000 ஓகேவா 12,000 இன்க்ரீசஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ப்ரைஸ் ரைஸ் மட்டும்தான். ஸோ எக்கனாமி ரியல் டேர்மில் இன்க்ரீசஸ் ஆகலை, பேருக்கு மட்டும்தான் எக்கனாமி இன்க்ரீசஸ் ஆகிருக்கு. பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீசஸ் ஆனதுனால. இன்ஃப்ளேஷன் சிம்பிளாக ஒரு ப்ரைஸ் இன்க்ரீசஸ் ஆகுது, அவ்வளோதான். ஸோ ஒன்லி ப்ரைஸஸ் இன்க்ரீசஸ் ஆனதுனால தான், இன்ஃப்ளேஷன்னால மட்டும்தான் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் ஆனதுனால, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது விலைவாசினால தான் என்ன ஆச்சுன்னா ஜிடிபி இன்க்ரீசஸ் ஆச்சு.
ஸோ தட்ஸ் அ நாமினல் ஜிடிபி. நான் விலைவாசியை கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட், திஸ் ரைஸ் இன் நாமினல் ஜிடிபி டியூ டு இன்ஃப்ளேஷன் நாட் என்ன கிடையாது, எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனால கிடையாது. ஹியர் நாமினல் ஜிடிபி இன்க்ரீஸ்டு பை 20%. ஸோ 100ல இருந்து 120 rupees இன்க்ரீசஸ் ஆயிருக்கு. ஸோ என்னன்னா 20% விலைவாசி. அதே மாதிரி 10,000லேருந்து 12,000 மாறி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், 20% இன்க்ரீசஸ் ஆயிருக்கு. ஜிடிபி 20% இன்க்ரீசஸ் ஆயிருக்கு. அந்த டோட்டல் 20% இன்க்ரீசஸ் ஆனது எதனால, பிரைஸ் இன்க்ரீசஸ் ஆனதுனால. நாட் என்ன கிடையாது, ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் ஆனதுனால கிடையாது. ஹியர் நாமினல் ஜிடிபி இன்க்ரீஸ்டு பை 20%, பட் ஆக்சுவல் அவுட்புட் இஸ் தேனது சேம். அவுட்புட் தானே ரொம்ப முக்கியம். ஹோல் ஜிடிபி ஜிஎன்பி எல்லாமே எதுக்காக நம்ம கால்குலேட் பண்றோம், எக்கனாமியோட அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்காக, எக்கனாமியோட டோட்டல் ஆனது ப்ரொடக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ the increase is only due to another inflation. That's why it's called nominal. பேருக்கு இருக்கிற பார்த்தீங்கன்னா ஜிடிபி. இப்போதான் நம்ம டெஃபினேஷன் பார்க்க போறோம். ஸோ நாமினல் ஜிடிபினா என்ன? Nominal GDP is the gross domestic product measured at current market prices. இது மாதிரி சும்மா என்ன நிறைய டேர்ம் வந்துட்டே இருக்கும். இட்ஸ் வெரி ஈஸிமா. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்னா என்னது, அப்போ அந்த பேக் என்னது 100 ரூபா. 2022ல 2023ல எவ்வளோ 120. அப்பப்போ இருக்கிற கரண்ட்ல இருக்கிற மார்க்கெட் பிரைஸை எவ்வளோ விற்கிறானோ அந்த பிரைஸை நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா அது பேர் தான் என்னது, நாமினல் ஜிடிபி. ஸோ இப்படிதான் நிறைய டேர்ம்ஸ் கொடுக்கலாம் எக்கனாமியில். ஒரு இந்த டெஃபினேஷனை 100 டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் கொடுக்கலாம். நான் எந்த கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்னா கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நாமினல் ஜிடிபி இஸ் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபி தான் மெஷர்ட் அட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைசஸ். அப்போ இருக்கிற ரேட்டு, அந்தந்த இயருக்கு அந்தந்த என்னது இருக்கிற ரேட்டை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது பேர் என்னது, நாமினல் ஜிடிபி. calculated using that year's prices, அந்தந்த இயற்கான prices without adjusting for என்ன அப்படின்னா inflation. inflation என்னது கன்சிடர் பண்ணாம, அதாவது inflation adjust பண்ணாம. adjusting for inflation அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, inflation மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, inflation கன்சிடர் பண்ண அப்படின்னா அது ரியல் ஜிடிபி. inflation கன்சிடரே பண்ணல. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நான் இன்ஃப்ளேஷன் இருக்கா இல்லையா தான் யோசிக்கலன்னா நான் டைரக்டாவே கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எடுத்துட்டேன். ஓகேவா? இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ண என்ன அர்த்தம், இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இன்க்ரீசஸ் ஆயிருக்கோ அந்த இன்க்ரீசஸ் ஆனதை நான் என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்ல அது பார்க்கலாம். ஸோ வித்தவுட் எனது அட்ஜஸ்டிங் ஃபார் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இது அடிக்கடி கேட்குறான் ரீசன்ட் டைம்ல. இப்போ ஜிடிபியில் மட்டும் இல்லைம்மா, நிறைய கான்செப்ட்ல ரியல் நாமினல், நாமினல் ரியல், நாமினல் ரியல் வந்துட்டே இருக்கும். நாமினல்னா என்னது, இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ண மாட்டேன், அந்தந்த இயர்ல இருக்கிற ரேட்டை அப்படியே எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னா அது நாமினல் பேருக்கு. ரியல் அப்படிங்கிறது நான் ஒரு பேஸ் இயர் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்றது. அது பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வித்தவுட் அட்ஜஸ்டிங் ஃபார் இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷனுக்கான இம்பாக்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணல. இன்ஃப்ளேஷனால கிரியேட் ஆன 20% இம்பாக்டை நான் கன்சிடர் பண்ணாம அப்படி ராவா எடுத்துக்கிறேன், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது பேர் என்னது, நாமினல் ஜிடிபி. ஸோ நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் 100 bags இருக்குன்னா prices ஆஃப் தி சேம் இயர். எந்த இயர்ல நாமினல் ஜிடிபி கால்குலேட் பண்றியோ அந்த இயரோட பிரைஸையே எடுத்துக்கிறது. தட்ஸ் அ ஃபார்முலா, தட்ஸ் அ டெஃபினேஷன். ஸோ இஃப் prices ரைஸ் டியூ டு இன்ஃப்ளேஷன், nominal GDP can increase even if the actual production remains unchanged. Actual production increases ஆகட்டா கூட 100 பேக்காகவே தான் இருக்கு, ஸ்டில் என்ன ஆகுதுன்னா ஜிடிபி இன்க்ரீசஸ் ஆகுது. எதனால இன்க்ரீசஸ் ஆகுது, இன்ஃப்ளேஷனால இன்க்ரீசஸ் ஆகுது. நான் என்ன பண்ணல, இன்ஃப்ளேஷனோட வேல்யூவை, விலைவாசி அதிகமாகிறத நான் என்ன பண்ணல, கன்சிடர் பண்ணல. தட்ஸ் கால்டு பார்த்தீங்கன்னா வித்தவுட் அட்ஜஸ்டிங் ஃபார் another இன்ஃப்ளேஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் நாமினல் ஜிடிபி. நாமினல் ஜிடிபியோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இதில் நம்ம என்ன தெரிஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா, இன்க்ளூட்ஸ் இன்ஃப்ளேஷன். நல்லா கவனிக்கணும். இன்க்ளூட்ஸ் இன்ஃப்ளேஷனா என்னது, நான் 120 ரூபாய் எடுத்துக்கிறேன், இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிறேன். ஆனா நான் என்ன பண்ண மாட்டேங்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறேன். வித்தவுட் அட்ஜஸ்டிங்னு என்ன அர்த்தம், இன்ஃப்ளேஷனை நான் என்ன பண்ண மாட்டேங்கிறேன், அடுத்து மைனஸ் பண்ண மாட்டேங்கிறேன். இன்ஃப்ளேஷனை மைனஸ் பண்ணி நான் பண்ண அப்படின்னா அது அட்ஜஸ்டிங் ஃபார் என்ன அப்படின்னா அது இன்ஃப்ளேஷன். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே தானே? இன்க்ளூட்ஸ் இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷனும் உள்ள இருக்கு எதுல, நாமினல் ஜிடிபியில்.
நான் வித்தவுட் அட்ஜஸ்டிங் ஃபார் இன்ஃப்ளேஷன் என்ன அர்த்தம்னானது இன்ஃப்ளேஷனை மைனஸ் பண்ணலைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நாமினல் ஜிடிபி ரெஃப்ளெக்ட்ஸ் போத் ரியல் அவுட்புட் சேஞ்சஸ் அண்ட் என்ன அப்படின்னா பிரைஸ் சேஞ்சஸ் இன் தி என்னது எக்கனாமி. ஸோ நாமினல் ஜிடிபியில் ரியல் அவுட்புட்டும் இருக்கும், 100 பேக் தான் ரியல் அவுட்புட், ப்ளஸ் என்ன இருக்கும் அப்படின்னா இன்ஃப்ளேஷனும் இருக்கும், 20 rupees இன்ஃப்ளேஷன். ஓகே, இது மாதிரி வேர்ட்ஸ் டிஃப்ரெண்டாக கேட்கலாம். ஸோ நாமினல் ஜிடிபி ரெஃப்ளெக்ட்ஸ் ரியல் அவுட்புட் எவ்வளோ 100. ஸோ 20 ரூபா ப்ரைஸே இன்க்ரீசஸ் ஆனதுனால அது பேருக்கு எடுத்துக்கிறோம், நாமினல்னு சொல்லிடுறோம். ஸோ எதை இன்க்ளூட் ஆகுது, அந்த ப்ரைஸ் ரைஸ் 100 ரூபா இந்த பேக் அடுத்த வருஷம் 120 ரூபா ஆச்சு, அது இன்ஃப்ளேஷனையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம். அட்ஜஸ்ட் பண்ண என்ன அர்த்தம், அந்த 120 வந்துச்சுல கரண்ட் இயர்ல, அதுலேருந்து என்ன பண்ணணும், 20 மைனஸ் பண்ணணும். தட்ஸ் அட்ஜஸ்டிங். கரண்ட் சைஸ் மெஷர்மெண்ட், கரண்ட் சைஸ் மெஷர்மெண்ட் தான் பார்க்குறோம். கரண்ட் சைஸ் அப்படிங்கிறது அந்த இயர்ல மார்க்கெட் வேல்யூ 120 ரூபா, அதுக்கு 100 பேக், மொத்த ஜிடிபி எவ்வளோ அப்படின்னா 12,000 அப்படின்னு சொல்றது. லிமிட்டட் ஃபார் கம்பேரிசன்ஸ், ஸோ லிமிட் பண்ண கம்பேர் பண்றதுக்கு ரொம்ப தோதுவா இருக்காது. ஏன்னா ஒரு கண்ட்ரியில திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயர்ல 100 பேக் ப்ரொடியூசர்ஸ் ஆச்சு, 100 ரூபா ரேட்டு 10,000 ரூபா. இன்னொரு இயர்ல பார்த்தீங்கன்னா 100 பேக் ப்ரொடியூசர்ஸ் ஆச்சு, ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா 200 ரூபா. ஸோ 20,000 ஆச்சு. பார்க்கறதுக்கு 10,000லேருந்து 20,000க்கு சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். தட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா 100% பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் மாதிரி. ஆனால் 100% டெவலப்மெண்ட் அதனால வரல, இதனால வந்துச்சு இன்ஃப்ளேஷனால வந்துச்சு, வெறும் ரேட் இன்க்ரீசஸ்னால வந்துச்சு, கண்ட்ரியோட கெப்பாசிட்டி என்ன ஆகலானது இன்க்ரீசஸ் ஆகலை. ஸோ அதனால கம்பேரிசன் பண்ணுறதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது. ஸோ ரியல் ஜிடிபி எப்படி தான் கால்குலேட் பண்ணுறதுன்னா ஒரு பேஸ் இயர் எடுத்துக்கணும். அது எப்படின்னு பார்க்குறேன், எப்படின்னு சொல்கிறேன். ஸோ பேஸ் இயர் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் இயர் யூஸ்டு டு கம்பேர் ப்ரைசஸ். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ 2020 கரண்ட் ப்ரைசஸ், அந்த இயர்ல இருந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைசஸ்க்கு 100 பேக்கு 100 ரூபாய்க்கு ப்ரொடியூசஸ் பண்ணோம் அப்படின்னா 10,000 ஜிடிபி. 2023 அந்த இயருக்கான பிரைஸ், அந்த இயருக்கான பார்த்தீங்கன்னா பேக்கோட ரேட், அந்த இயருக்கான பார்த்தீங்கன்னா பேக்கோட ப்ரொடக்ஷன் மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னா 12,000. ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அப்போ இது நாமினல் ஜிடிபி, இதுவுமே பார்த்தீங்கன்னா நாமினல் ஜிடிபி. ஓகே, இப்போ ரியல் ஜிடிபி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் 2023க்கு ரியல் ஜிடிபி கண்டுபிடிக்கும் போது நான் கரண்ட் இயரை யூஸ் பண்ணாம பேஸ் இயரை யூஸ் பண்ணணும். பேஸ் இயர் என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் கால்குலேஷனுக்கு நான் என்ன ஒரு இயர் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு பெஞ்ச் மார்க் வேல்யூ யூஸ் பண்ணணும். பெஞ்ச் மார்க் வேல்யூ அப்படிங்கிறது இப்போ 2020 பெஞ்ச் மார்க்கை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 2020 அதோட ரேட் எவ்வளோ, 100 ரூபாய். அதே ரேட்டை நான் யூஸ் பண்ணணும். நான் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீசஸ் ஆனதை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ இன்ஃப்ளேஷன் இஸ் எக்ஸ்க்ளூடட். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட். இன்ஃப்ளேஷனை விலைவாசி என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் அதில். ஸோ அதனால 100 மட்டும் எடுத்துக்குவேன். ஸோ ஏன்னா நான் பேஸ் இயரில் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டனோ அதே ப்ரைஸ் 2020க்கான ப்ரைஸ் அப்படியே எடுத்துக்குவேன். ஸோ 2020க்கான ப்ரைஸ் 100 ரூபா தான். அப்போ 100 பேக்ஸஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆச்சு, 100 rupeesனா 10,000. இட்ஸ் ரியல் ஜிடிபி. 2020லேருந்து 2023க்கு பெருசாக டிஃப்ரென்ஸே இல்லை. ஏன் டிஃப்ரென்ஸ் இல்லை, நான் இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ணிட்டேன், இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ ரியல் ஜிடிபி அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணது. ஓகே, ஸோ தட்ஸ் மீன்ஸ் ரியல் ஜிடிபி அப்படிங்கிறது எதில் கால்குலேட் பண்ணுவோம், பேஸ் இயரில் கால்குலேட் பண்ணுவோம், பேஸ் இயர் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணுவோம். எதில் பண்ண மாட்டோம், கரண்ட் இயர் ப்ரைஸில் பண்ண மாட்டோம். அந்தந்த இயர்க்கான ரேட்டை மட்டும் அப்படி எடுக்க மாட்டோம், பேஸ் இயரில் எடுப்போம். ஒரு பேஸ் இயர் யூஸ் பண்ணிட்டு அந்த பேஸ் இயர் எப்படின்னா வச்சுக்கலாம், கால்குலேஷனுக்கு பொறுத்து. சம் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு பக்கத்தில் எடுத்துக்குவாங்க. ஸோ 1950 கூட எடுத்துக்கலாம். அது ஒவ்வொரு கால்குலேஷனை பொறுத்தும் ஒவ்வொரு கண்ட்ரியோட சிச்சுவேஷனை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வரைக்கும் பார்த்தா நம்ம 2011-12 பேஸ் இயராக எடுத்துக்கிறோம் நம்மளோட ஜிடிபி கால்குலேஷனுக்கு. இப்போ ரீசெண்டாக ஆர்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2022-23 அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பேஸ் இயரை யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு அது இன்னும் கன்ஃபார்ம் அஃபிஷியலாக வரல. ஸோ 2011-12 தான் இப்போதைக்கு பேஸ் இயர். இப்போ 2011-12 என்ன ரேட் இருந்துச்சோ அதே ரேட்டை தான் நம்ம இன்னமும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எவ்வளோதான் விலைவாசி கூடினாலும் சரி அதே ரேட்டை தான் இப்போ உள்ள ஜிடிபிக்குமே நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது பேர் தான் என்ன அப்படின்னா ரியல் ஜிடிபி. பேஸ் இயர் அப்படியே யூஸ் பண்ணுறேன். தட்ஸ் மீன்ஸ் நான் இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ணல, இன்ஃப்ளேஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்.
ஓகே, வித் அட்ஜஸ்டிங் என்னது இன்ஃப்ளூஷன். ஸோ இப்போ நாமினல் ஜிடிபி 2023 12,000 இன்க்ளூட்ஸ் என்னது ப்ரைஸ் ரைஸ். ஏன்னா அந்த 120 ரூபா 100 ரூபா இருந்தது 120 ஆனதுனால 120 கன்சிடர் பண்ணதுனால 20 ரூபா எக்ஸ்ட்ரா கன்சிடர் பண்ணதுனால. ஸோ அப்போ ரியல் ஜிடிபி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இது வந்து நாமினல் ஜிடிபியில். ஏன்னா நாமினல் ஜிடிபியில் இன்ஃப்ளேஷன் இன்க்ளூட் ஆகுது. ரியல் ஜிடிபியில் இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ளூட் ஆகாது. ஸோ அதனால என்னது 10,000 ஷோஸ். ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் எவ்வளோ தான் 100 பேக் தான். ஸோ பேஸ் இயர் ஹெல்ப் அஸ் கம்பேர் ஃபேரா பை கீப்பிங் தி ப்ரைசஸ் கான்ஸ்டன்ட். சார் டிஃப்ரென்ஸ் அப்போ நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது கரண்ட் ப்ரைஸில் பார்ப்போம். அந்தந்த இயர் கரண்டில் அந்தந்த இயரில் இருக்கிற ப்ரைஸை யூஸ் பண்ணுவோம். ரியல் ஜிடிபியில் கான்ஸ்டன்ட் ப்ரைஸை யூஸ் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட் ஒரே ஒரு இயரை பேஸாக வச்சுக்கிட்டு அந்த இயர் ரேட்டே யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அந்த கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா பேஸ் இயர் ப்ரைஸ். பேஸ் இயர் எதுவோ ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிட்டியோ அதவே யூஸ் பண்ணுவேன். தட்ஸ் அ ரியல் அண்ட் என்னது நாமினலுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நாமினல் தான் இந்த வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சிம்பிளாக நாமினல் ஜிடிபியில் கரண்ட் ப்ரைஸஸ் மார்க்கெட் ப்ரைஸஸ் அந்தந்த இயருக்கு அந்தந்த ப்ரைஸ் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிடுவோம். ஆனால் ரியல் ஜிடிபி கால்குலேட் பண்ணும்போது நான் ப்ரைஸஸ் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா இன்க்ரீசஸ் ஆகாது கன்சிடர் பண்ண மாட்டேன். பேஸ் இயரில் உள்ளதை தட்ஸ் மீன் கான்ஸ்டண்டாக ஒரே ப்ரைஸை நான் யூஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா தட்ஸ் அ ரியல் ஜிடிபி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரியல் ஜிடிபியோட இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். ரியல் ஜிடிபி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸோ ரியல் ஜிடிபி இஸ் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபி தான் அட்ஜஸ்டட் ஃபார் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். ஸோ நாமினலில் வித்தவுட் என்னது அட்ஜஸ்டிங் இன்ஃப்ளேஷன் அப்படி எடுத்துக்கிடுவேன். அந்தந்த பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் ப்ரைஸ். இங்கே என்னது கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ் எடுத்துக்கிடுவேன் ஃப்ரம் எ செலக்டட் பேஸ் இயர்ல இருந்து. தட்ஸ் அ பேஸ் ப்ரைஸ். ஸோ பேஸ் இயர் ப்ரைஸ் பேஸ் ப்ரைஸ் தட்ஸ் மீன்ஸ் என்னன்னா கான்ஸ்டன்ட் ப்ரைஸ். ஸோ ரியல் ஜிடிபி அப்படிங்கிறது குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் ப்ரைசஸ் ஃப்ரம் என்னது பேஸ் இயர். பேசஸ் ஃப்ரம் என்ன கிடையாது என்னது அட் தட் இயர் கிடையாது. ப்ரைசஸ் ஃப்ரம் என்னது பேஸ் இயர். தட்ஸ் அ ரியல் ஜிடிபி. So it tells you how much actual production 100 bags தான். increases எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லணும். has increased or decreased without being distorted by. that's a inflation மூலமா உனக்கு வேல்யூ டிஸ்டார்ட் பண்ணாது. டிஸ்டார்ஷன்னா என்னது மாத்தி காட்டாது. ஸோ மாத்தி காட்டாததுனால இது ரியல் ஜிடிபி. நாட் பேருக்கு இருக்கிற ஜிடிபி கிடையாது. இட்ஸ் ரியல் பார்த்தீங்கன்னா ஜிடிபி பை சேஞ்சஸ் இன் ப்ரைசஸ். ஸோ சேஞ்சஸ் இன் ப்ரைஸஸ் மூலமாக ஒரு ப்ரொடக்ஷனை டிஸ்டார்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரியல் ஜிடிபி யூஸ் பண்ணணும். ஸோ ரியல் ஜிடிபி எதில் வரும்? கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸில் வரும். நார்மல் ஜிடிபி எதில் வரும்? கரண்ட் ப்ரைஸஸில் வரும். நார்மல் ஜிடிபியில் இன்ஃப்ளேஷன் இன்க்ளூடட். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் நாட் அட்ஜஸ்டட். ஆனால் ரியல் ஜிடிபியில் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா என்னது எக்ஸ்க்ளூடட் and பார்த்தீங்கன்னா inflation adjusted. okay, so next why real GDP matters. எதனால தான் இப்போ நான் ரியல் ஜிடிபி எடுத்துக்கணும் அப்படின்னா the growth measurement, true growth in output not influenced by inflation. I will not consider inflation. year to year comparison பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக் growthோட அக்ராஸ் இயர்ஸ்ல கம்பேரிசன் ஈஸியா பார்க்கலாம் இல்லையா? 2020ல 10,000, 2023லையும் 10,000. ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக எக்கனாமிக் ரியாலிட்டி பார்க்கலாம். ஹெல்ப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் பீப்புள் ஆர் ஆக்சுவலி ப்ரொடியூசிங் ஆர் கன்சியூமிங் மோர் இல்லைனா ஜஸ்ட் பேயிங் ஹையர் ப்ரைசஸ். வெறும் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் ஆனதுனால தான் ஜிடிபி இன்க்ரீசஸ் ஆகுதா இல்லைன்னா ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா ப்ரொடியூசஸ் பண்ணுறானா தெரிஞ்சுக்கிறதுக்கு, எக்கனாமிக் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு, கம்பேரிசன் பண்ணுறதுக்கு ரியல் ஜிடிபி யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது எக்கனாமிக் பாலிசியை என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எக்கனாமிக் பாலிசியை அதாவது ரியல் ஜிடிபி இன்க்ரீசஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் சரி ஓகே ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது நான் ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு கவர்மெண்ட் முடிவெடுக்கலாம். இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு நார்மல் ஜிடிபி மட்டும் பார்த்தா ஏதோ ஜிடிபி இன்க்ரீசஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் ஆகாது. ஸோ வெறும் ப்ரைஸ் ரைஸ்னால மட்டும் இருக்கும். வெறும் பெட்ரோலோட ப்ரைஸ் இன்க்ரீசஸ் ஆகிறதுனால மட்டும் ஜிடிபி இன்க்ரீசஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லாது இல்லையா? தட்ஸ் மீன்ஸ் ஸ்டாக்னேட்டடாக இருக்குன்னு அர்த்தம்.
இட்ஸ் மீன்ஸ் எக்கனாமி வளராமவே இருக்குன்னு அர்த்தம். வெறும் பெட்ரோலோட ரேட் இன்க்ரீசஸ் ஆகிறதால மட்டும்தான் எக்கனாமி இன்க்ரீசஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால பெட்டரா பாலிசி பண்ண முடியாது. ஸோ எக்கனாமிக் பாலிசி பெட்டரா எடுக்கிறதுக்கு என்ன தேவை? ரியல் ஜிடிபி தேவை. ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் கவர்மெண்ட்ஸ் யூஸ் ரியல் ஜிடிபி டு கெட் மானிட்டரி அண்ட் எனது ஃபிஸ்கல் பாலிசி டெசிஷன்ஸ். ஸோ மானிட்டரி பாலிசினா என்ன, ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது நம்ம ஃபர்தர் கிளாஸஸ்ல பார்ப்போம். மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது மணி ரிலேட்டடான பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது என்னது, எல்லாமே மணி தான். ஆனால் மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட், பேங்க் ரிலேட்டடான விஷயத்துல மானிட்டரி பாலிசியில வந்துடும். ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் ரிலேட்டடாக வரும். ஓகே, அது பின்னாடி வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்டர்நேஷனல் கம்பேரிசன்ஸ்னு பார்க்கும்போது ரியல் ஜிடிபியை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு கண்ட்ரியில் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் ஆனால மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஜிடிபி இன்க்ரீசஸ் ஆச்சு அப்படின்னா நார்மல் ஜிடிபி யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட்ஸ் நாட் அ குட் இல்லையா, ஈஸியாக கம்பேர் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே வந்து என்னது ரியல் ஜிடிபியை கால்குலேட் பண்ணாங்கன்னா கம்பேரிசன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸ் பிளானிங் பண்ணுறவனுக்கு, இப்போ நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜிடிபி வந்து ரியல் டேர்ம்ல இன்க்ரீசஸ் ஆனாதான், ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் ஆனாதான் ஓகே அந்த கண்ட்ரி பெட்டரா இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு பிசினஸ் பிளான் பண்றதுனாலும் சரி, இன்டர்நேஷனல் கம்பேரிசன்னாலே எதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பெட்டரா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ரியல் ஜிடிபி. அண்ட் எக்கனாமிக் பாலிசியை ஃப்ரேம் பண்ணும்போதும் எதுதான் யூஸ் பண்ணணும், ஏன்னா ஒரு கவர்மெண்ட் எது எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுமோ அப்படிதான் டிசிஷன் எடுக்க முடியும். ஒரு கவர்மெண்ட் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் ஆகும்போது, அப்போ ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எதுல தான் இன்க்ரீசஸ் ஆகும், ரியல் ஜிடிபியில தான். ஏன்னா ரியல் ஜிடிபியை கால்குலேட் பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரைஸ் அதிகமாகிறது கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா, எதை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு இயர்ல வந்து 100 பேக்ஸஸ் ஆஃப் ரைசஸ் வந்து கிரியேட் ஆகுது, ரேட் வந்து 100, ஸோ 10,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு 100 நெக்ஸ்ட் இயர்ல 100 பேக்ஸ் வேணாமல் ஒரு 200 பேக் வந்து ப்ரொடியூசஸ் பண்ணுறோம். ரேட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 120. ஸோ இப்போ எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 1224 ஸோ 24,000 ஆச்சு. ஸோ 24,000 என்ன அர்த்தம் அப்படின்னா 10,000 24,000 இன்க்ரீசஸ் ஆயிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக இன்க்ரீசஸ் ஆனது எவ்வளோ அப்படின்னா இந்த 120 கன்சிடர் பண்ணக்கூடாது, ப்ரைஸை கன்சிடர் பண்ணக்கூடாது, ப்ரைஸ் இன்க்ரீஸை கன்சிடர் பண்ணக்கூடாது, பேஸ் இயரை மட்டும் எடுக்கணும், 100 எடுத்துக்கணும். அப்போ 200லேருந்து 100 மல்டிபிள் பண்ண என்ன வரும்னா 20,000. அப்போ ரியல் ஜிடிபி எவ்வளோ 20,000. ஸோ நான் பேஸ் இயர் தான் எடுத்திருக்கிறேன், நான் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ் தான் எடுத்திருக்கிறேன், 100 பேஸாக வச்சுக்கிறேன், 100 கான்ஸ்டண்டாக வச்சுக்கிறேன். ஸோ கரண்ட்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இயர்க்கான வந்து என்னது ஜிடிபி 24,000. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரியல் ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பேஸ் இயரை யூஸ் பண்ணுறேன். தட்ஸ் அ நாமினல் ஜிடிபி மாதிரி இது வந்து என்னது ரியல் ஜிடிபி. ஸோ ரியல் ஜிடிபி எவ்வளோ வரும்னா 20,000 மட்டும்தான், 24,000 கிடையாது. இப்போ எக்கனாமி ஆக்சுவலாக எவ்வளோ இன்க்ரீசஸ் ஆயிருக்கு, 100லேருந்து 200 இன்க்ரீசஸ் ஆயிருக்கு, 100% இன்க்ரீசஸ் ஆயிருக்கு. நாட் என்ன கிடையாது அப்படின்னா இந்த 20% என்ன ஆகக்கூடாது, இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, இட்ஸ் நாட் 120% இன்க்ரீசஸ் ஆகலை, இட்ஸ் ஒன்லி இன்க்ரீசஸ் பார்த்தீங்கன்னா 100% மட்டும்தான் அப்படின்னு சொல்றதுதான் பார்த்தீங்கன்னா ரியல் ஜிடிபி. ஸோ ரியல் கம்பேரிசன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ 100 பேக் ப்ரொடியூசஸ் பண்ணுறதுலேருந்து 200 பேக் ப்ரொடியூசஸ் பண்ணுறது இன்க்ரீசஸ் ஆகும்போது என்ன, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஸோ வேலை கிடைக்கிறது, எம்ப்ளாய்மெண்ட், அது மூலமாக என்னது எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும். அதை தான் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ண முடியும். அதனால் கவர்மெண்ட் எப்பவுமே எதை தான் கன்சிடர் பண்ணணும், ரியல் ஜிடிபி தான் கன்சிடர் பண்ணணும், நாமினல் ஜிடிபியை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ ரியல் ஜிடிபி வர்சஸ் நாமினல் ஜிடிபி. ஸோ பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படிலாம் வந்து பார்த்தோன்னா வேர்ட்ஸில் விளையாடலாம் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ ப்ரைஸ் பேஸ்னு பார்க்கும்போது நாமினல் ஜிடிபியில் கரண்ட் இயரை யூஸ் பண்ணுவோம், அந்தந்த இயரை யூஸ் பண்ணுவோம். ரியல் ஜிடிபிக்கு வந்து கான்ஸ்டன்ட் பேஸ் இயரை யூஸ் பண்ணுவோம். அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷன் சொல்லும்போது நாமினல்ல அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம், ஆனால் என்ன பண்ணுவோம், ரியல் ஜிடிபியில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். கான்ஸ்டன்டா ஒரே இது அட்ஜஸ்ட் பண்ண என்னது இன்ஃப்ளேஷன் எவ்வளவோ அதை மைனஸ் பண்ணி விட்டுருவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது, அப்போ இன்ஃப்ளேஷன் இங்கே என்ன நாமினல் ஜிடிபியில் இன்க்ளூடட், ஆனால் ரியல் ஜிடிபியில் என்னது எக்ஸ்க்ளூடட். ரெஃப்ளெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது ப்ரைஸ் ப்ளஸ் குவான்டிட்டி. எவ்வளோ குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கையோ அதுவும் ப்ரைஸும், அதோட ப்ரைஸுமே இன்க்ளூட் ஆகும், ரெஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் ரியல் ஜிடிபியில் ரியல் அவுட்புட் கிடைக்கும், ஒன்லி எனது குவான்டிட்டி மட்டும் தான் எனது கன்சிடர் பண்ணப்படும். இது மாதிரி எக்கச்சக்கமாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் எனது டெஃபினேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல் ஜிடிபின்னு சொல்லும்போது ஃபியூச்சர் கம்பேரிசன் யூஸ்க்கு நார்மல் ஜிடிபி யூஸ் பண்ணுறது கஷ்டம், ஆனால் ரியல் ஜிடிபி யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு அது ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்பஸ்ன்னு வைக்கும்போது ரெஃப்ளெக்ட்ஸ் ஆக்சுவல் மார்க்கெட் ப்ரைசஸ். ஆக்சுவலாக அந்த இயரில் இருக்கிற
மார்க்கெட் ப்ரைசஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆக்சுவலா அந்த இயர்ல எவ்வளவு மார்க்கெட் ப்ரைசஸ், ஒரு கம்பெனியோட வேல்யூ எப்படி சொல்லுவோம், அந்த கம்பெனி அப்ப என்ன ஷேர் இருக்கோ அந்த ஷேர் இன்ட்டு எத்தனை ஷேர், அந்த ஒரு ஷேருக்கு எவ்வளவு வேல்யூவோ இன்ட்டு எத்தனை ஷேர் இருக்கோ அதை மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ ஆக்சுவல் மார்க்கெட் ப்ரைஸ் அவ்வளோதான், முடிஞ்சு. இதில் ரியல் க்ரோத் இன் அவுட்புட், ஒரு ரியல் க்ரோத் எவ்வளோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஜஸ்ட் சைஸ் தான் பார்க்க முடியும் எதுனா நாமினல் ஜிடிபியில். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஜிடிபி இன் 2024 அட் 2024 ப்ரைசஸில், ஆனால் அதே ஜிடிபி 2024 அட் 2011-12 ப்ரைசஸில் பேஸ் இயரில் நான் சொல்கிறேன் அப்படின்னா அது என்னது, தட்ஸ் அ ரியல் ஜிடிபி. ஸோ கால்குலேட்டிங் நாமினல் ஜிடிபியை கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணணும், எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூசஸ் பண்ணுறதை ஃபுல்லாக கணக்கில் எடுத்துக்கிட்டு அதை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸஸோட என்ன பண்ணணும்னா என்னது மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அது பேர் என்னது ரியல் ஜிடிபி, சாரி நாமினல் ஜிடிபி. ஸோ ரியல் ஜிடிபின்னு சொல்லும்போது பேஸ் இயர் வேல்யூவை எடுத்துக்கிட்டு அது மூலமா என்னது மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா தட்ஸ் என்னது ரியல் ஜிடிபி. ஸோ நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் இம்பாக்ட்னு சொல்லும்போது நாமினல் ஜிடிபி வந்து இன்ஃப்ளேஷன் வந்து டிஸ்டார்ட் பண்ணும் நாமினல் ஜிடிபியை. ரியல் ஜிடிபியில் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து என்னது அட்ஜஸ்ட் பண்ணதுனால அக்யூரசி அதிகமாக இருக்கும். இப்படிலாம் வந்து என்ன பண்ணலாம், டேர்ம்ஸ் யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள். ஸோ இதில் ஜிடிபி டீஃப்ளேட்டர்னா என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். ஜிடிபி டீஃப்ளேட்டர்னா, டீஃப்ளேஷன்னா என்னது, அதை வந்து அப்படியே வந்து வளைக்கிறது, டீஃப்ளேட் பண்ணுறது, இல்லைன்னா உருவத்தை மாற்றுறது அப்படிங்கிறது. ஸோ ஜிடிபி வந்து எது மூலமாக மாறி இருக்கு அப்படின்னா என்னது, இன்ஃப்ளேஷன் மூலமாக டீஃப்ளேட் ஆயிருக்கு, விலகி இருக்கு. இன்ஃப்ளேஷன் மூலமா என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு என்னது பல்ஜ் ஆயிருக்கு, அது மாதிரி பல்ஜ் ஆயிருக்கு அது மாதிரி. இட் ஷோஸ் ஹவு மச் ஆஃப் தி ரைஸ் இன் ஜிடிபி டியூ டு பிரைஸ் இன்க்ரீஸ். பிரைஸ் இன்க்ரீசஸ் ஆனதுனால மட்டும் ஜிடிபி எவ்வளவு இன்க்ரீசஸ் ஆயிருக்குன்னு சொல்றது தான் ஜிடிபி டிஃப்ளேட்டர் சிம்பிளா. ஸோ ஜிடிபி டிஃப்ளேட்டர் மூலமா என்ன கால்குலேட் பண்ணலாம், இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஜிடிபி ஃபார்முலா இருக்கு என்ன அப்படின்னா, நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி multiplied by 100. ஸோ நம்ம அன்றைக்கி கால்குலேட் பண்ணாமாங்க 12,000 அப்படிங்கிறது என்னது நாமினல் ஜிடிபி. ஸோ டிவைடட் பை ரியல் ஜிடிபி எவ்வளோ 10,000. ஸோ மல்டிப்ளைட் பை என்னது 100. இதை பண்ணால் ஆன்சர் எவ்வளோனா அது 20% வரும். ஸோ தட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா என்னது 20% என்ன ஆயிருக்குன்னா ஜிடிபி டீஃப்ளேட் ஆயிருக்கு. எதனால ஜிடிபி மாறி இருக்கு, எதனால அது ஒரிஜினல் கிடையாது, எதனால இன்ஃப்ளேஷன் இன்க்ளூட் பண்ணதுனால. ஸோ ரேதர் தேன் மோர் ப்ரொடக்ஷன் கிடையாது, ப்ரைஸ் இன்க்ரீசஸ் ஆனதுனால தான் என்னது எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீசஸ் ஆயிருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜிடிபி டீஃப்ளேட்டர் யூஸ். ஜிடிபி டீஃப்ளேட்டர்னாலே என்னது இன்ஃப்ளேஷன் ரிலேட்டட் அது. ஸோ இட் டெல்ஸ் அஸ் ஹவு மச் ப்ரைசஸ் ஹாஸ் கோன் அப் கம்பேர்ட் டு தி என்னது பேஸ் இயர். இதுக்கு அது வச்சு என்ன பண்ணலாம், இன்ஃப்ளேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு இயர்ல இருக்கிற நாமினல் ஜிடிபியையும் ஒரு இயர்ல இருக்கிற ரியல் ஜிடிபியையும் வச்சு என்ன பண்ணலாம், இன்ஃப்ளேஷன் ஆப்வியஸாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ரியல் ஜிடிபியில் என்ன இருக்குன்னா அது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ அது மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் அ ஜிடிபி டீஃப்ளேட். நம்ம இன்ஃப்ளேஷன் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம், இன்னும் பெட்டராக நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம் ஜிடிபி டீஃப்ளேட்டில். இப்போதைக்கு எப்படி தெரிஞ்சு வச்சுக்கோன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே போதும் பிலிம்ஸ்க்கு, மோர் தென் எனஃப். ஜிடிபி டீஃப்ளேட்டர் அப்படிங்கிறது ஜிடிபி டீஃப்ளேட் ஆகுது, விலகி போகுது, எதுனால அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது, எதுனால இன்ஃப்ளேஷன்னால, நாட் என்ன கிடையாதுனால ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்னால கிடையாது. ஸோ 2023 நாமினல் ஜிடிபி 12,000 அப்படின்னா ரியல் ஜிடிபி 10,000 அப்படின்னா ஸோ ரெண்டையும் இந்த கால்குலேஷன் ஃபார்முலாவில் போடும்போது 120 வரும். ஸோ 120 என்ன அர்த்தம், 20% இன்க்ரீசஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, so this means prices have increased by 20% since they are the base year. Is the economy growing because of more production? Question கேக்குறேன். more productionனால economy increases ஆயிருக்கா? இல்ல. economy எதனால increases ஆயிருக்கு? inflation increases ஆனதுனால. or just because of higher prices? yes. அப்படிதானே? higher pricesனால தான். production increases ஆனதுனால கிடையாது அப்படின்னு சொல்றது. suppose இது 100 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா price increases ஆகலன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதோட சம்மரி என்ன இன்னைக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னா டெஃபினிஷன், பிக் நம்பர் ஷோவிங் கண்ட்ரிஸ் எக்கனாமிக் அவுட்புட் இன் எ இயர். ஒரு டெஃபினிஷன், அதாவது நேஷனல் இன்கம் அக்ரிகேட்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது நேஷனல் இன்கம் அக்ரிகேட்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஜிடிபினா என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஜிடிபி அப்படிங்கிறதுக்கு டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் ஏ கண்ட்ரி. ஸோ நாமினல் ஜிடிபினா என்னன்னு பார்த்துருக்கோம்.
அண்ட் ரியல் ஜிடிபினா என்னன்னு பார்த்துருக்கோம். நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது இன்க்ளூடிங் இன்ஃப்ளேஷன், ரியல் ஜிடிபி அப்படிங்கிறது என்னது எக்ஸ்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா என்னது இன்ஃப்ளேஷன். தட்ஸ் மீன்ஸ் அட்ஜஸ்டட் ஃபார் பார்த்தீங்கன்னா என்னது இன்ஃப்ளேஷன். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் பர்சனல் மென்டர்ஷிப்போட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ காம்ப்ரஹென்சிவாக மெயின்ஸு பிலிம்ஸு எல்லாத்துக்குமே சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச்சபிளாக இப்படி பண்ணணும்டா, இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி டவுட்ஸை கிளியர் பண்ணுறது, அதில் எப்படி மூவ் பண்ணுறது, ஒவ்வொரு செக்ஷனில் இருந்து இன்னொரு செக்ஷனுக்கு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு சப்ஜெக்ட்ஸ்க்கு மூவ் பண்ணாலும் சரி பர்சனல் மென்டர்ஷிப் தேவைப்படும் இல்லையா. ஸோ எதில் வீக்காக இருக்கும் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியுதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி பிசிஎன் பேச்சஸஸ் இருக்குது, பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேச்சஸஸ் வித் ஆப்ஷனல்ஸோட, பிஎஸ்ஆர் ஆப்ஷனல் அண்ட் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி ஆப்ஷனல்ஸோட. ஸோ ஆன்சர் ரைட்டிங் வந்து சும்மா ஈஸியாக இம்ப்ரூவ் ஆகும், நம்ம எழுதவே மாட்டோம். நேற்றோட பார்த்தீங்கன்னா ஒரு பையன் எஸ்ஏ வந்து என்னது எழுதுறேன்னு சொல்லிட்டு இருந்தான். சண்டே எழுதுறேன்னு சொன்னால் நேற்று ஏன்டா எழுதலைன்னு கேட்டேன் அப்படின்னா வரமாட்டேங்குது அப்படிங்கிறான். ஸோ அவனை உட்கார வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா அது எஸ்ஏ வர வைக்கணும். ஸோ இட் வில் டேக் பார்த்தீங்கன்னா 2-3 வீக்ஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு ஆஃப்லைன் கிளாஸு பெட்டர் ஆகும். இல்லைன்னா ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப் கூட. ஸோ இதுக்கு எக்கனாமிக்ஸ்க்கு மட்டும் ஒரு ஆஃப்லைன் இதான் எங்கள் கிளாஸ் ரூமாக. ஸோ வந்து எக்கனாமிக்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்லைனில் ஒரு மென்டர்ஷிப் மாதிரியோ இல்லை ஆஃப்லைன் கிளாஸஸோ இல்லை ஆன்லைன் மூலமாக கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டு ஆன்லைனில் இருக்கிற விஷயம் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப் வேணும். மென்டர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து நமக்கு எது வேணும் எது வேணான்னு தெரியும். ஸோ அந்த விஷயத்துக்கு வேணும் அப்படின்னா மென்டர்ஷிப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கு வரேன்னா எக்கனாமிக்ஸ் எனக்கு அப்படியே என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1.5 மந்தில் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கும் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ செப்டம்பர் 1 ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பேட்சில் 40 சீட்ஸ்க்கு மேலே எடுக்கிறது ஐடியா இல்லை. ஸோ எனக்கு தேவை குவாலிட்டி தாம்மா, குவான்டிட்டி கிடையாது. ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ரியல் டேர்ம்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ 10 AM to 12 PM ஜென்ரல் டைமு. ஸோ 1000 rupees ரொம்ப நாமினல் ஃபீஸஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நாமினல் ஃபீஸஸ், ரொம்ப மினிமல் ஃபீஸஸ் தான் 1000 rupees அப்படிங்கிறது. ஆனால் நகரில் வைகை காலனியில் இன்னும் இருக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஸோ வெப்சைட்ஸில், டெலிகிராம் சேனல்ஸில் அண்ட் யூடியூப்பில் அட்ரஸ் இருக்குது, அதை பார்த்து வந்துக்கலாம். அது போக வந்து யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்து வேல்யூபிளாக இருக்கும். டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸுக்கு. ஸோ வெப்சைட்ஸில் வந்து கண்டென்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு வெப்சைட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ.